ஆனா தேவன் பாருங்களேன், நீ யார் எவருன்னே தெரியல. நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே என்ன பண்ணிட்டாரு? உனக்காக அவர் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை பாதுகாத்தார், உன்னை தப்புவித்தார், உன் ராஜ்யத்திற்காக உனக்காய் சில திட்டங்களை அவர் வகுத்து வைத்தார். ராமன் சொல்லுவோமே. அப்ப நீங்க எவ்வளவு விசேஷமானால், நீங்க இப்பதான் தேவனை தேடி உள்ள வந்திருக்கலாம். ஆனா கவனிங்களேன், நீங்க இப்ப உள்ள வரல. தேவன் ஏற்கனவே உன்னையும் குடும்பத்தையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நல்ல சத்தமா சொல்லுவேன். மீண்டும் இந்த வசனத்தை படிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். உங்கள் நரை வயது வரை உங்களை நான் தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், நான் அப்படிதான் செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்களே, இவர்கள் எல்லாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தவர்களை என் தேவன் என்ன பண்ணாரா? தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்பிவித்தார். அவர் சொல்லுகிறார், இதுவரையும் நான் அப்படிதான் பண்ணேன், இனி வரும் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நான் இப்படிதான் பண்ண போறேன். ஒரு அலையிலேயே சொல்லுவேன். சொல்லுங்களேன், கை வச்சு சொல்லுங்களேன். என்னை தாங்குகிற தேவன். தாங்குகிறதுனா என்னங்க? தமிழில் தாங்குவேன், அப்புறம் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். தாங்குவேன்னா என்ன? தமிழில் தான் கேட்குறேன், தமிழ் படிச்சு தான் வசனத்தை. தாங்குறதுனா என்ன? கீழே விடாம தாங்குறது அப்படின்னு என்ன அர்த்தம்? பத்திரமா பார்க்கறது இல்லை. தாங்குறதுனா என்ன? கீழே விடாம, பிரச்சனையில் எதுலையும் படாம உன்னை தாங்கி பிடிக்கிறது. அல்லேலூயா. முட்டுக்கட்டி நிற்கிறது. இந்த பேலன்ஸ் இல்லாமல் அப்படி ஆடினே இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க? உன்னை பேலன்ஸ் பண்ணி நிற்க வைப்பாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இந்த மைக்கு ஒரு கும்பல நிற்குது, அதுவும் எல் ஷேப்பில் இருக்கு, வெயிட் இந்த பக்கம் ஜாஸ்தி. ஆனால் இது விழாமல் இருக்கிறது எது தாங்கி பிடிக்குது? கீழே இருக்கு இந்த பேஸ். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லுகிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலும் அல்லேலூயா, உன்னை தாங்குகிற தேவனா இருக்கார். நீ தடிக்கு உன்னை ஃப்ரீயா விட்டுருவார். இந்த உலக வாழ்க்கையில் உன்னை ஃப்ரீயா விட்டுட்டு உனக்கு எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகி எந்த இடத்துலையாவது உன்னை விழுறும்படி சூழ்நிலை. எதில் நம்ம விழுவோம்? ஒன்று பாவத்தில் விழுவோம், இன்னும் கடத்தில் விழுவோம், இன்னும் வறுமையில் விழுவோம், இல்லை பிசாசு வெட்டி வச்ச குழியில, வலையில, நெருப்புல, சோதனையில இப்படி விழாதபடி என் தேவன் சொல்லுகிறாரா, நான் தாங்குவேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். தேவ வார்த்தை முதலாவது தாங்குகிறார், ரெண்டாவது ஏந்துவார்னா என்ன? தாங்கிறதுக்கு சொல்லியாச்சு. நீ விழாதபடி என்ன பண்றது?
அப்படியே உன் பின்னாடியே இருக்காரு. உன்னால் நடக்க முடியாதபடி நடந்தான்னா ஒரு கையை பிடிச்சி பேலன்ஸ் பிடிப்போம். ஆனால் நான் அவரை கூட வர, ஏன்னா நீ தள்ளாடுகிற, நான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன், பேலன்ஸில் இருக்கேன். ஒவ்வொரு பிரிட்ஜு, இப்போ மெட்ரோ ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரே ஒரு பில்லர் தான் மேலே என்ன பண்ணி கொண்டிருக்கோம், பெரிய வெயிட்டு, பெரிய ட்ரெயின் எல்லாம் நிற்குது. எவ்வளோ பெரிய வெயிட்டு எது தாங்கி கொண்டிருக்கு? அந்த பில்லர் தாங்குகிறது. இவன் இந்த பில்டிங்கை தாங்கிறது இந்த பில்லர் தான். அதே போல தாங்கிறது ஓகே, இங்க ஏந்துருதுன்னா என்ன? கரெக்டா சொன்னீங்கன்னா பல லட்சம் ரூபாய். அப்போ கூட வாய் திறக்க மாட்டீங்களே. சொல்லம்மா, ஏதாவது வாய் திறந்து செல்லம்மா வச்சுக்கிறதா? லட்சம் ரூபாய் மிஸ் பண்ற. சொல்லுங்களேன், தாங்கிறது ஏந்துறதுன்னா என்ன? உன்னை ஏந்தி சுமக்கிறேன் அப்படின்னா என்ன? உன்னை இடுப்பில் வச்சுக்கிறேன், என் கூடவே வச்சிருக்கிறேன், நீ நடக்காதபடி. ஹல்லேலூயா. பள்ளங்கள் மேடுகள் வந்தாலும் உன்னை ஏந்தி வச்சிருக்கிறேன், நான் தூக்கி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த புதர்களும் சரி, எந்த முட்களும் சரி உன்னை குத்தாதபடி, உன்னை சேதப்படுத்தாதபடி, அநேக விஷமான வார்த்தைகள் உன்னை சேதப்படுத்தாதபடி, இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளும் பாவங்களும் உன்னை தீண்டாதபடி என் கைகளில் உன்னை ஏந்தி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். மூன்றாவது, உன்னை தாங்குவேன், ஏந்துவேன். சுமக்கிறதுனா என்ன? இப்போ கரெக்டாக சொல்லுவேன். இப்போ தூக்கி வைக்கிறது, சுமக்கிறதுனா என்ன? அதான் ஏந்துட்டா எல்லாமே அதில் வந்துடுமே. அதில் வர சுமக்கிறதுனா என்ன? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் பாரங்கள், உன் காவலைகள், உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் உன்னை சுமந்து. ஹல்லேலூயா. அப்புறம் மூணாவது, தப்பு வைக்கிறதுனா என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இல்லை. எல்லா பிரச்சனைகள் இருந்து எவ்வளோ பேர் என்ன கதை நம்மளுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அதுலேருந்து தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு சகோதரி உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள் இருந்து என் தேவன் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நேற்று நியூஸ் சத்தியம் டிவியில் புதுசாக ஒரு வைரஸ் ஒன்று வந்திருக்கான். கொரோனாவோடு பயங்கரமாக இருக்கான். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் தாங்குகிற தேவன், ஏந்திர தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்துக்கு தான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கவர். நம்ம அநேக நெருக்கத்தோடு வந்திருக்கிறோம். யாராவது எனக்கு தோள் கொடுக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனால் எங்களுக்கு பெருசாக ஒரு கஷ்டம் தெரியல, ஏன்னா எங்கள் அண்ணனுங்களாம் இருந்தாங்க. ஆனால் எப்போ எங்கள் அப்பா இல்லை எனக்கு ஃபீல் பண்ணோன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறேன். அந்த தொழிலுக்கு கூட பக்கபலமாக பண உதவி இப்போ உலகத்தில் தேவையில்லை. பண உதவி யார் வேணால் செய்வாங்க, லோன் போடலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் நேர்மையாக, நம்பிக்கையாக, உன் வளர்ச்சிக்குன்னு, உன் ஆதாயத்துக்குன்னு, உன் நலனுக்காகவே ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னா அது தாய் தகப்பனை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. உண்மைதானே? இந்த தாய் தகப்பனை குறித்து எப்போ வேதனைப்படுவோன்னா, உலகத்தில் அடுத்த ஸ்டெப்பு தனியாக நின்று காலை வைப்போம் பார்த்தீங்களா, தனியாக நின்று எந்திரிச்சு நிற்க பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போதான் முதலாவது பார்ப்போம். யாரும் உன் கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு நாள் உன்னை ஏமாந்து போவாங்க. உன் கூடவே ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, உன் சொந்தமோ பந்தமோ பக்கத்து வீடு அக்க பக்கமோ உன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று பிடிங்கின்னு போக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீ அசர்ற நேரம் உன்னை காலி பண்ண ரெடியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. 2 ஃப்ரெண்டு, நல்லா வசதியான ஃப்ரெண்டு 2 பேர். அதில் ஒருத்த வசதி கம்மி. 2 பேரும் ஸ்கூல் மேட்டுன்றாரு, ரொம்ப ஃப்ரெண்டு. எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. இவனுக்கு அவனுக்கு இப்படி தான் உறவுகள் இருக்கும். 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேர் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவங்களே வாழ்ந்துருக்கலாம், அவ்வளோ பொறாமையா. ஆனால் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இருவரும் காரில் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் அந்த வசதி படைத்த ஒரு நண்பன் இறக்குறான். கூட இருந்த நண்பனுக்கு அவன் தப்பிக்கிறான். தப்பிக்கும் போது அந்த நண்பன் உயிருக்கு போராடி மறிச்ச பிறகு மறிச்சாச்சு.
இப்போ எல்லா சொந்தத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறான். அவனுக்குள்ள ஒரு ஆசை. அவன் போட்டிருந்த மோதிரம் ரொம்ப நாளாக என் கண்ணில் உறுத்திட்டே இருந்தது. அவனுக்கே தெரியாமல் அந்த மோதிரத்தையும் செயின் எடுக்கிறாங்க. அவங்க உறவுகளாக வந்து கேட்குறாங்க, இந்த மோதிரம்லாம் ஆக்சிடெண்ட்டாக யார் எடுத்தான்னு தெரியல. சொந்தக்காரர் என்ன நினைப்பாங்க, சரி நைட்டில் ரோட்டில் எவனாவது எடுத்துருவான், முதல்ல என்ன ஆளே போயிட்டார் நகை என்னத்துக்கு. ஆனால் அந்த கூட இருக்க நண்பனுக்கு என்னதான் உயிர் தோழனா இருந்தாலும் அந்த நகை மேலே ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இவனால் காசு கொடுத்து வாங்க முடியல. அந்த நண்பனும் என்ன பண்ணல, இவனுக்கு போட்டு அழகு பார்க்கல. இன்னைக்கு கூட நம்ம கூட யாராவது தாய் தகப்பனை தவிர நான் தான் மேலானவன் யாரா இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் அவர்கள் உன்னை ஏமாத்திட்டு போவாங்க. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவை. ஆனா யாரும் கிடையாது. நம்பிக்கையா ஒரு தொழிலாளி இன்னைக்கு கிடையாது. நம்பிக்கையான பார்ட்னர் இன்னைக்கு கிடையாது. நம்பகமான ஒரு தோழி இந்த உலகத்துல இல்லை. அல்லேலூயா. எனக்கு இவங்க தான் தோழன், இவங்க தான் எனக்கு மொழியரை காப்பாற்றுவாங்கன்னா இந்த உலகத்தில் அப்படி யாருமே இல்லை. ஒரு நாள் உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. சரி, மனைவி தான் எனக்கு துணையா இல்லை, கணவன் தான் எனக்கு கடைசி வரியமா இருப்பானா, கணவனும் இல்லை. சரி, பிள்ளைங்க எனக்கு துணையா இருக்குமா, இல்லை. சில சூழ்நிலையில தாய் தகப்பன் கூட நமக்கு துணையற்று நிலையில காணப்படலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கோம். நீங்க கூட சில சூழ்நிலை தாய் தகப்பன் கூட உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம். எனக்கு செய்யல, எங்கள் அண்ணனுக்கு செஞ்சாங்க, என் தங்கச்சிக்கு செஞ்சாங்க, என்னை கைவிட்டாங்கன்னு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதரியே, இந்த உலகம் கைவிட்டாலும் ஒருத்தருக்கு உன்னை கைவிடாதவர். அல்லேலூயா. அவரை தான் தேடி இன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க பார்க்க வந்தவர் விசேஷமானவர். அல்லேலூயா. இந்த உலக தருகிற சமாதானத்தை கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தராத ஒரு சமாதானத்தை தருகிறவர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவேன். சொல்லுங்க, என் தேவன் இந்த உலகத்தில் தராத ஒரு சமாதானத்தை தருகிறவர். என்னை கைவிடுகிற தேவனா இல்லை. உங்க தாத்தாக்கு தாத்தா பாட்ட முப்பாட்டன கவனிங்க, அவர்களோடு இருந்து அவர்கள் எப்படி பாதுகாத்தாரோ அதை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விசேஷமா பாதுகாக்கிற தேவன். என் கரங்களை வச்சு நெஞ்சில சொல்லுங்களேன், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க, என் தேவன் எனக்கு கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். உன்னை தாங்குகிறவரா இருக்கிறார். உன் வறுமையை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை அவர் பார்க்கிறார். ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 46 அதிலே 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கத்த சொல்ற, உன் தாய் வயிற்றுல உன் யாரு இந்த உலகத்துல உனக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்க என்ன அர்த்தம்னா, உன்னை பார்த்த பிறகுதான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல, நீங்க யாரும் தெரிஞ்ச பிறகுதான், உங்ககிட்ட பழகின பிறகுதாங்க உங்ககிட்ட என்ன பண்ண முடியும், நம்ப முடியும் அப்படி சொல்லுவாங்க. யாராவது உங்க வீட்டை திறந்து கொடுத்துட்டு நீ வந்து வீட்டில் படுத்துக்கணும்னு சொல்லுவாங்களே, நீ யாருன்னு தெரியல, உனக்கு என்ன எப்படி செய்வேன்? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாடகைக்கு விடுவாங்க. இப்பெல்லாம் அது மாறி போயிடுச்சு. இன்னும் சில கிராமங்களில் சைக்கிள் வாடகைக்கு விடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அந்த சைக்கிள் வந்து வாடகை எடுக்கணும்னா யாராவது என்ன பண்ணணும், தெரிஞ்சவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இவங்க அது இன்னாரு, இவங்களுக்கு பதில் நான் ஜாமீன் நிற்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான் சைக்கிள் கொடு. சைக்கிளுக்கு தெரியாமல் கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உனக்குன்னு யாராவது ஒருத்தர் நான் நம்பிக்கையா என் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இவர்களுக்காக நான் துணைன்னு இருக்கிறேன், உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன், அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதனால ஒரு பிரச்சனையில தான் மாட்டுவீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கடனே வாங்கலை, அவங்க கடன் வாங்கிறதுக்கு நான் ஜாமீன் போய் நின்னேன், இன்னைக்கு அவங்க எஸ்கேப் நான் மாட்டிக்கிட்டேன். இந்த சீட்டு போடுறவங்க, குலுக்கு சீட்டு போடுறவங்க, இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த மகளிர் சுய உதவிக்குழு, இதெல்லாம் கூட்டம் செய்வாங்க. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. ஒருத்தர் ஏமாத்திட்டு என்ன பண்ணுவாங்க, மொத்த பேரையும் யார் உதவிக்கு போனாங்களோ அவர்களை ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் உனக்காக இருக்கிற,
மீண்டும் அந்த வசனத்தை படிங்களேன். இயேசு சொல்லுகிறார், இங்க பாருங்க, யாக்கோபின் சந்ததியாரே. இருங்களேன், இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சாதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீ வேலைக்கு போனா கூட அம்மா உன் கல்வியில ரெண்டாவது உனக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா? எதுக்கு ரெக்கமெண்டேஷன்னா, அவங்க சொல்றதுனால இல்லை, உனக்கு ஏதாவது நீ பிரச்சனை பண்ணினா அவங்கள ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். ஆனா தேவன் பாருங்களேன், நீ யார் எவருன்னே தெரியல. நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே என்ன பண்ணிட்டாரு? உனக்காக அவர் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை பாதுகாத்தார், உன்னை தப்புவித்தார், உன் ராஜ்யத்திற்காக உனக்காய் சில திட்டங்களை அவர் வகுத்து வைத்தார். ராமன் சொல்லுவோமே. அப்ப நீங்க எவ்வளவு விசேஷமானால், நீங்க இப்பதான் தேவனை தேடி உள்ள வந்திருக்கலாம். ஆனா கவனிங்களேன், நீங்க இப்ப உள்ள வரல, தேவன் ஏற்கனவே உன்னையும் உன் குடும்பத்தையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். சில பேர் நன்மையினால உள்ள வந்திருப்பீங்க, சில பேர் நெருக்கத்தினால உள்ள வந்திருப்பீங்க. உள்ள வந்து ஏதாவது நன்மை பெற்றதுனால கர்த்தரை தேடி வந்திருக்கலாம். இதெல்லாம் உன் வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில வந்து போகும். ஆனா தேவன் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார், இந்த பிள்ளை என்னை தேடி வரணும். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்யணும், இந்த பிள்ளை வாழ்க்கையில் நான் செய்யற அற்புதத்தை வைத்து என்ன நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, உங்க சூழ்நிலை குறித்து, இப்ப நடக்கிற சூழ்நிலை குறித்து உங்க வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாதையில போவாதீங்க. சில வாலிபர்கள் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா குடி பழக்கம்படி எங்கேயோ ஒரு வாழ்க்கையை மாத்துவாங்க. ஏன்னா இப்ப நடக்கிற சூழ்நிலை, துன்பம், துயரம், சில பேர் தற்கொலைக்கு நேரம் கடந்து போவாங்க. என்னன்னு கேட்டா இப்ப நடக்கிற ஒரு பிரச்சனை குறித்து. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை ஒரு மனிதனாலே மாற்ற முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, என் தேவன் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை ஒருவனால் மாற்ற முடியாது. இன்னைக்கு திட்டம் தெரியாம நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? எங்கேயோ போய் நின்றுட்டு என்னவோ பண்ணிட்டு தேவன் வைத்த திட்டத்தை இழந்து போய் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உனக்காய் திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை கல்லில் இடராதபடி ஒவ்வொருத்தரும் கர்த்தர் உன் தலையை உயர்த்தும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற சொல்லுங்களேன், நான் ராஜாவை போல என்ன வைக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன ராஜா போலதான் வைப்பார். இப்ப இருக்க சூழ்நிலையினால நான் தோற்று போனவன் அல்ல. ஹல்லேலூயா. ராமேன் சொல்லுவேன். இந்த ஒரு 50 வயசு கடந்து வந்தவங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கேட்டு பார்த்தீங்கன்னா, வந்திருக்கவங்களுக்கு கீழே வந்த நீங்களும் பாரு, சரி இல்லை நீங்கள் அதோட கம்மியாக இருந்தால் மற்றவங்களை கேட்டு பாருங்க. அநேக முறை இப்போ இருக்கிற நெருக்கத்தை காட்டி பல நெருக்கம் வந்திருக்கும். இதெல்லாம் கடந்து போய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா ஒரே நம்பிக்கை, என்னோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. ஏதோ மதத்தை விட்டுட்டு நம்ம உள்ள வந்திருக்கலாமா? கல்லு மண்ணு வணங்கியிருக்கலாம், ஏதோ நம் தாய் தகப்பன் சொன்ன ஏதோ ஒரு கடவுளை வணங்கிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு கடைசியா ஜீவனுள்ள தேவனையும் நமக்காய் உயிர் விட்ட இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வணங்க வந்திருக்கலாம். ஆனா ஏற்கனவே வணங்கின தேவனுக்கும் நீங்க இப்ப வணங்குற தேவனுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்பெல்லாம் ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை, யாரோ சொன்னாங்கன்னு இப்படிதான் தேவனை என்ன பண்ணிருப்ப, கடவுளை பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் அடையாளம் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நீ கேட்டா உனக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறவர். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. வெறும் தண்ணீரை திராட்சரசமா என் தேவனால் மாற்ற முடியும். அவர்கிட்ட நீ பேசுனா அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏதாவது கோயில் குளத்துல போயிட்டு கடவுள் பேசினார் சொல்ல முடியுமா? ஆனா சபைக்கு வரவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, பாடல் மூலமா ஏசப்பா என்னோடு பேசினார், தேவ வார்த்தையின் மூலமா தேவன் என்னோடு பேசினார், ஊழியக்கார் மூலமாக தேவன் என்னோடு பேசினார், ஆட்டோ மூலமாக வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடு பேசினார். இது எங்க கிடைக்கும்? நம்ம கிறிஸ்துவத்துல தான். கரங்களை தட்டி ராமேன்னு சொல்லுவோமே. அவர் பேசுகிறவர். நீ பார்க்கணும்னு நினைச்சின்னா அவரை பார்க்க முடியும். நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைப்போம்? ஏசப்பா நான் எப்படி இருக்கணும்? நல்லா குளிச்சுட்டு, நல்ல ஃப்ரீ ஏர், கர்லிங் ஏர், லிப்டிக்கு நல்ல மை, அப்புறம் ஃப்ரெஞ்சு நல்ல ப்ரௌன் கலரில் நல்ல போட்டு நல்ல செவன்னு இருந்து பூனைக்கண்ணெல்லாம் வச்சு கையை இப்படி வச்சுக்கிட்டு
ஒயிட் கலர் ரெட் கலர் சால்வை போட்டிருந்தா தான் அதுக்கு பேர் என்ன? இயேசு கிறிஸ்து அப்படி இருக்காரா? இடையில வரைகிறவங்க மூஞ்சி தான் தோரணமாக பார்த்துட்டு அந்த காலத்தில் இப்படிலாம் ட்ரெஸ் போட அவங்க கற்பனையில் வரைஞ்சி வச்சது நம்ம மைண்டில் அதே இருந்தோம். அதுக்கப்புறம் படம் எடுத்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ஒயிட் கலர் போட்டு சிவப்பு கலர் அங்கேயே போட்டு இப்படியே சுத்த வச்சிட்டாங்க. ஆனால் தேவன் எப்படி இருப்பார்? அப்போ அவர் கண் எப்படி இருக்கும் பாஸ்டர்? கண்ணு மைய வச்சோ கண் பார்வையிலையோ தேவன் அல்ல. அவர் யாரை பார்க்கிறார்களோ அவர்கள் மங்கினவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அல்லேலூயா. கலங்கின முகங்கள் சிரிப்பு முகமாய் மாறும். வெறும் தண்ணீர் அது திராட்சரசமாய் மாறும். நீங்க பார்க்கிற பார்வை தான் அழகு. அல்லேலூயா. எது அழகுனா, அழகுக்கு என்ன கிடையாது, ஒரு பேராமீட்டரே கிடையாது. வெள்ளை தான் அழகா இல்லை. நிறைய பேருக்கு என்ன, வெண்குஷ்டம் வந்து உடம்பெல்லாம் வெள்ளையா மாறுது, அது அழகு, அது அழகா இல்லை. இப்போ கொடுக்கணும்ல, ஃபுல்லா வெள்ளை கலர் பவுடரை கூட மூஞ்சில பூசுங்க, வெள்ளை தான் அழகா இல்லை. குண்டு தான் அழகா இல்லை, ஒல்லி தான் அழகா இல்லை. உன் பிள்ளைய நீ பார்க்கிற விதத்தில் அது அழகு தெரியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. உங்களுக்கு எது எது மேல பிடிக்குதோ அது அழகாய் மாறும். அப்ப தேவன் எதனால் நமக்கு பிடிக்கிறதுனா, நான் துன்பப்பட்டு இருந்தேன். தேவன் விசேஷமானவர். அவர் தொடுகிற இடம் அற்புதம் நடக்கும். அநேக இடத்துல சொல்ற, ஆண்டவரே நீ குயவன் போல, நாங்கெல்லாம் இப்போ குயவன் கைகள் போல. நான் எப்படி இருக்கு வசனம் சொல்லுது, குயவன் அவரு, நம்ம களிமண்ணான்னு. அப்போ உண்மையான குயவன் கை எப்படிங்க இருக்கும்? நல்லா தண்ணியில் நீத்து போய் பிசு பிசுன்னு. ஆனால் அவன் என்ன கை கருப்பாக இருந்தாலும் அசியமாக இருந்தாலும், ஆனால் அதுலேருந்து வருகிற பாத்திரம் இருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுலேருந்து வருகிற பாத்திரம் விசேஷமா இருக்கும். நீங்க எது மேல பிரியப்படுறீங்களோ அது அழகாய் மாறிடும். அல்லேலூயா. சிம்பிள், இவ்வளவுதான். இப்போ தேவன் எனக்கு அழகா இருக்கிறேன்னா, தேவன் மேல பிரியமா இருக்கிறேன், அவர் செய்கிற பார்வையெல்லாம் என் மேல பட்டாவே போதுங்க, பொண்ணா மாறுவேன். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்களேன். என் வெறுமை எல்லாம் விசேஷமா மாறும். எங்கெங்க அவமானப்பட்டனா அந்த இடத்துல எனக்கு கர்த்தரோட பார்வை படுகிறதுனா அந்த இடத்துல தலையை நிமிர்ந்து நடக்க எனக்கு கிருபை தருவார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவே. இன்னைக்கு கைகளை ஒண்ணுமே இல்லாம வெறும் காலி பாத்திரமாய் வந்திருக்கலாம், வெறும் பர்சுல ஒண்ணுமே இல்லாதபடி வந்திருக்கலாம். ஆனா தேவ பார்வை உன் மேல படுகிறது என்றால் அவங்க பாத்திரம் விசேஷமா மாற. சொல்லுங்களேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் இன்னைக்கு உன் உடைஞ்ச பாத்திரத்தெல்லாம் சீர்படுத்த வருகிறவரா இருக்கிறார். நீ எதை கண்டு சோர்ந்து போய் நிற்காத, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காத. கர்த்தர் உன்னை ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டார். அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை படிமா. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சங்கதியாரே, இஸ்ரவேல் சந்ததியில், இஸ்ரவேல் சங்கதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, மீதியாக இருக்கிற இப்ப நிக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைக்கு இப்ப செவி கொடுங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தோன்றினது முதல். அப்பனா என்ன அர்த்தம்? நீ உருவான உடனே உனக்காய் கர்த்தர் திட்டத்தை வைத்துட்டார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. நீ யாரு, என்ன, நீ வந்து என்னை துதிப்பியா, நீ என்னை துதிக்க மாட்டியா, ஆலயத்துக்காய் நீ என்ன செஞ்ச, என் சமூகத்துக்கு வந்தியாலாம் தெரியாது. எப்பவும் தாயில நீ கர்ப்பவதியா ஆகி நீ எப்ப பிள்ளை பெற்று பூமியை வந்து பார்க்கிறையோ அப்பவே தேவன் அவர் ஆசீர்வாதத்தை உன் தலையில் வைத்திருக்கிறார். அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, தலையில கை வச்சு. தேவன் என் மேல வச்ச அபிஷேகத்தை ஒருவனால மாற்ற முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் வெறுமையா நிற்கலாம், ஆனா என் தேவன் என்னை விசேஷமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எப்ப நீ டிசைட் பண்ணிட்ட, எப்ப நீ இன்னைக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் உனக்காய் திட்டத்தை வைத்துட்டார். ஆனா ஒரு மாற்றம் இல்லையே பாஸ்டர், நான் ரொம்ப நாளா சர்ச்சைக்கு வரேனே. கர்த்தரோட திட்டங்கள் எல்லாம் உடனே இருக்காது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அவர் ஏற்கனவே உனக்காய் விசேஷமான ஆசீர்வாதங்களை விதைச்சிட்டார். அது வளர்ந்து அது தன் கனியை கொடுக்க ஆரம்பிக்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். நான் பிறல என் பிள்ளையாவது ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது உன் திட்டமா இருக்கும். தேவன் உனக்கு கொடுத்ததை உணர்த்தருக்கு கொடுக்கிறவர் இல்ல. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. நீ பெற்ற பிறகுதான் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை கடந்து போகும். உலகத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் தான் சந்தோஷமா இல்லை. எப்ப நீ உலகத்துல உன் பெற்றோர் சந்தோஷப்படாதது,
பெற்றோர் வாழ்க்கை மோசமா இருந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருன்னா, நீ இப்ப கர்த்தரை தேடி வந்திருக்கிற. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தரோடு இணைந்திருக்கிற, கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிற, கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து, அதுக்கப்புறம் தான் நீ பரலோகத்துக்கு போக. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். என்ன மறந்துட்டீங்களாப்பா? கண்ணை மூடிட்டு அப்படியே, எசப்பா என்ன மறந்துட்டீங்களா? கொஞ்சம் என்ன கண்ணு நோக்கி பாருங்க. நீங்க என்ன பார்த்தா போதும், என் சூழ்நிலை எல்லாம் மாறும். நீங்க பார்த்தா போதும், என் வறுமையெல்லாம் மாறும். இந்த கண்ணீர் மாதிரி, இந்த பிரச்சனை ஒரு செகண்ட் போயிடும். இந்த கடன் பிரச்சனை உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. உன் சொந்தக்காரன் காட்டில் என் தேவன் பெரியவர், உன் முதலாளி காட்டிலும் என் தேவன் பெரியவர். நீ நம்பி இருக்கிற மருத்துவத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். இந்த உலகத்துல பார்க்கிற ஊழியக்காரர்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். அப்பா சொல்லுங்களேன், எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி உன்னை விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை தாங்கி பிடிக்கிற தேவன். இன்னைக்கு தளர்ந்து போய் நிற்க முடியாதபடி, குடும்பம் நடத்த முடியாதபடி, உன் வாழ்க்கை வாழ முடியாதபடி, எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாதபடி நீ தளர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாயா? இந்த தேவன் வல்லமை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கு. தேவ கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கு. அவர் தாங்குகிற தேவன். ஆமென். நீ சொந்து போகாத. சொல்லுங்களேன், எல்லா கரங்களை உயர்த்தி, என்னை தாங்குகிறவரா இருக்கிறீர். எடுத்து படிங்க ஏசாயா 46:3 திரும்பி படிங்களேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றின உடனே உங்களை ஏந்தி தாயின் கருமுட்டை உள்ள உருவான உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? நீ யார் எவரும் தெரியாது, உடனே உன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தேவ தூதர்கள் உனக்காய் கட்டளையிட வச்சிருக்கிறாருங்க. நீ எங்கேயும் விழாதபடி, சிதறாதபடி, நீ ஏமாற்றப்படாதபடி. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் ஏமாந்து போய் நிக்கிறீங்க. உன் சொந்தக்கார மூலமாக, உறவுகள் மூலமாக ஏமாந்து போய் நிக்கிறோம். அநேகர் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. கதை சொல்றேன், நீ இயேசு எவ்வளவா டைட்டா பிடிக்கிறாரோ உன்னை ஏமாற்ற முடியாது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. சொல்லுங்க, என்னை இனி யாரை ஏமாற்ற முடியாது. சத்தமா சொல்லுவோமே, இனி என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவன் உன்னை தாங்குகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, தேவன் உன்னோடு இருக்கிறார். எதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தெடுத்த தேவன். வசனம் சொல்லுது லூக்கா 4:11, பிசாசுக்கு தெரியுது தேவன் உன் மேல எவ்வளவு விசுவாசத்தை வச்சிருக்கிறார், எவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறார். இயேசு பார்த்து பிசாசு பேசுது. படிங்க. உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இந்த வார்த்தை கொண்டு யார்கிட்ட பேசுறது? ஏசப்பாட்ட பேசுது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீ தடிக்கு விடாதபடி, சூழ்நிலையில மாட்டாதபடி, சோர்ந்து போய் கீழே விடாதபடி தாங்குவதற்கு அநேக தேவ தூதர்களை கட்டளை விட வச்சிருக்கிறாரே. நீ என்ன பண்ணு? ஏசப்பை பார்த்து பிசாசு சொல்லுது, உன் வார்த்தையில தூதலுக்கு கட்டளை இடுன்னு சொல்லி கேக்குது. ஆனா தேவன் அவர்களை கடைந்து விட்டார். ஏன் இதை சொல்றேன்னா, பிசாசுக்கு தெரியுது வேத வசனம் தேவன் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா நமக்காக தேவன் இப்படிப்பட்ட வல்லமையை வைத்திருக்கிறான்னு தெரியல. இந்த தேவ தூதர்களை எதற்காக தேவன் வைத்திருக்கிறார்னா, வேற யாருக்கும் இல்லை, உனக்கு பணிவிடை செய்வதற்காக. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவன் நீ சோர்ந்து போய் நிற்கும் பொழுது, தளர்ந்து போய் நிற்கும் பொழுது, யாரும் இல்லாத வெறுமையா நிற்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உடனே அவங்க வருவாங்க. உன் பிரச்சனை எல்லாம் மாறும். இன்னைக்கும் நிறைய நெருக்கம், வெளியே சொல்ல முடியாதபடி சில சூழ்நிலையோட கூட வந்திருக்கலாம். ஆனா என் தேவன் இவைகளை எல்லாம் மாற்றி போடுகிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் நெருக்கங்களை என் தேவன் மாற்றி போடுவார். வாய் திறந்து சொல்லுங்க, என் நெருக்கங்களை என் தேவன் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. எடுத்து படிங்க. அதே ஏசாயா 46:4 படிப்போமா?
உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. முதிர் வயது வரைக்கும் உன்னை நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ஆமென். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. தேவன் உன்னை சுமக்கிற தேவன். உன் பாரங்கள் எப்படிப்பட்ட பாரங்கள், என்ன பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாயோ, நீ கவலைப்படாதீங்க, அப்பா உன்னிடத்துல நான் வைக்கிறேன். சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நீ எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்திருக்கிற, தேவனிடத்துல கொடுப்பதற்கு என்கிட்ட காணிக்கை இல்லை. காணிக்கை கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. உன் பாரத்தையே அவர் பார்த்து கொண்டிருப்பார். சபைக்கு வந்துட்டேன்னா உன் இருதயத்தில் என்ன இருக்கு அதையே பார்த்து கொண்டே இருப்பார். நீ என்ன பாரத்தோடு வந்திருக்கிற, என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிற, அவைகளை என் தேவன் மாற்றி போடுகிறவர். ஆமென் சொல்லுவோமே, ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. ஆமென். ஒரு சகோதரி பல நாட்களாய் மனவேதனையில தன் கணவன் கூட இருந்தே ஒரு யூஸ் இல்லை. குடி 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 குடி, வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வருது. கணவனால பிள்ளைங்களுக்கு என்னன்னா, அப்பானே இவ்வளோ மோசம். அந்த அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு மைண்டில் வந்துருச்சுன்னா, கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்களே மோசமானவங்க. ஏன்னா அந்த பிள்ளை பார்த்த ஆண்கள் யாரு? தன் தகப்பன். எந்த வீட்டில் ஆண்கள் சரியில்லையோ அந்த வீட்டில் இருக்க பெண்ணும் சரி, பிள்ளையும் சரி, ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. தாய் அன்பு கிடைக்கலன்னா அந்த பிள்ளை டிப்ரெஷன் ஆகிடும் வாழ்க்கையில். எந்த குடும்பத்தில் தாயோட அன்பை இழக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பிள்ளை டிப்ரெஷனாக இருக்கும், பைத்தியம் முடிச்சது போல இருக்கும். தகப்பனுடைய அன்பு இழந்ததுன்னா அன்பை இழந்து போய் நிற்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எந்த குடும்பத்தில் தகப்பனுடைய அன்பை வெறுக்கிறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, அந்த பிள்ளை வாழ்நாள் முழுவதும் அன்பே அதை பெற்றுக்கொள்ளாதபடி அந்த வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் அமையும். நீங்க வேணா நம்பிச்சு பாருங்களேன். உங்களுக்கு தகப்பன் அன்பு கிடைக்காம நீங்க வாழ்ந்திருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அன்பு இல்லாம இருக்கும், உன் பிள்ளையின் வாழ்க்கை அன்பு இல்லாம தான் மாறும். இன்னைக்கு வந்திருக்கிற தகப்பன்மார்கள், உங்க நேரம் கிடைக்கும் போது உன் பிள்ளை இடத்துல அன்பு செலுத்த ஆரம்பிங்க. கண்டிஷன் பண்ணுங்க, ஆனா அன்பு காட்டுறதுல என்ன பண்ணணும்? முந்திக்கொள்ளணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நம்ம தேவன் முந்திக்கொள்கிற உன் மேல் அன்பு காட்டுவதற்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இப்ப இந்த சகோதரி, எனக்கு திருமணமே வேணாம், ஆண்களே மோசமானவங்க. அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆக்கணும்னு ஆசையா இருக்கு. இவங்க அப்பாவை பார்த்து பார்த்து இன்னொரு ஆண்கள், என் அம்மா வாழ்க்கை தான் வீணா போயிடுச்சு. எங்கள் அம்மா படிக்க வச்சதெல்லாம் எங்கள் அம்மாவே சொந்தமாக வேலை செஞ்சு படிக்க வச்சுட்டாங்க. என்னால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். நான் போய் பேசுகிறேன் அந்த பிள்ளைக்கு. என்ன இல்லை பாஸ்டர், நீங்கள் ஊழியக்கார் பாஸ்டர், நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனால எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஊழியம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? மோசமாக இருப்பீங்க. ஆம்பளைங்களே இப்படி தான். இந்த பிள்ளை சொல்லும்போது எனக்கு என்னுடைய கஷ்டமாக இருந்தது. அல்லேலூயா. அந்த பிள்ளை எப்படி மாத்துறது? அந்த தாய் அழகுது. வயசு 24 வயசு ஆயிடுச்சு. வர்ற மாப்பிள்ளை எல்லாம் ஒருத்தனையும் பார்க்கல, வரல, வேலை. ஏன்னா அதை எடுத்து நடத்துறது யாரு? தகப்பனே அங்கே வர்றது இல்லையே. அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவ கல்யாணம் பண்ணா பண்ணாடி என்ன, எனக்கு ஒரு கோட்டை கிடைச்சா போதும். ஆனால் அந்த தாயின் உள்ளம் அழுது கொண்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், என் தேவன் தாங்குகிற தேவன். அல்லேலூயா. உன் பாரத்தை சுமக்கிறவர்மா, உன் பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்புக்கூட. நான் சொன்னேன். அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஆனால் என்ன இல்லை, என் பிள்ளையை குறிச்சே எனக்கு பாரமா இருக்கு. நான் சாவறதுக்குள்ளே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா போதும். இவ கல்யாணம் பண்ணாதனால என் பையனுக்கு கல்யாணம் ஆகாம நிற்குது. நீங்க எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நீ நிச்சயமா மாறுமா. நான் என்ன பண்ணும் பாஸ்டர்? உன் பாரத்தெல்லாம் நீ என்ன பண்ண? முழங்கால் போட்டு, சபைக்கு வந்திருக்கல, முழங்கால் போட்டு, எஸ்ஸப்பா என் பிரச்சனை என்ன? என் பொண்ணு கல்யாணம் பண்ணும். வர மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? என் வீட்டுக்காரமாக இருக்கக்கூடாது, உண்மையாக நல்லா அன்புள்ள ஒரு கணவனாக மாறணும். ரெண்டாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இது என் கண்ணில் பார்க்கணும், இதுதான் என் பிரச்சனை சொல்லி வச்சுட்டு நீ இங்கேருந்து போகும்போது ஒரு மைண்டில் இருக்கணும், கல்யாணம் என் பிள்ளைக்கு நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே.
என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், உன் பிள்ளைக்கு வர மாப்பிள்ளையும் நல்லா இருப்பாரு, இது நடக்கும், நடந்தாச்சு நினச்சிட்டு நீ போயிடன்னு. அந்த அம்மா ஒரு 5 நிமிஷம் என்னையே பார்த்துருந்தாங்க. உனக்கு விசுவாசம் இருந்தால் ஜெபம் பண்ணிட்டு போ, இல்லை நீ கடந்து போமான்ட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க. நான் பாஸ்டர் அம்மாட்ட சொல்கிறேன், பார்த்தீங்களா விசுவாசமே இல்லை இந்த உலகத்தில். கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி உள்ளே வர்றாங்க. போயிட்டு அவங்க பாட்டு முழங்கால் போட்டு என்ன பண்ணுறாங்க, எதுக்கு வெளியே போனாங்கன்னு தெரியல, கத்தர் என்ன பேசுனான்னு தெரியல, ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணுறாங்க. நானும் வெளியே போனோம், வெளியே போகாமல் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறேன், 1/4 hour ஜெபம் பண்ண அவங்க கிளம்புனாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு இல்லைம்மா, இனி உன் பிள்ளைய குறித்து என்ன பண்ணாத, எப்போ நீ கவலைப்படுறியோ அப்போ கத்தடத்தில் கொடுத்த பாரத்தை என்ன பண்ணிட்ட நீ வாங்கி பாக்கெட்டில் வச்சிட்ட. அப்போ உன் பிள்ளைகளோட பிரச்சனைக்கு அவருக்கு என்ன பண்ண மாட்டார், பலம் பண்ண யோசிக்க மாட்டார். நீ பாரமாக நினைக்காத, கல்யாணம் நடத்துறதுக்கு உண்டான வழியை தேடு, மாப்பிள்ளை தேட ஆரம்பி, மீதி எல்லாம் கத்த செய்வார். போகும்போது சொல்கிறேன், பாஸ்டர் இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. 2 வருஷம் கழிச்சு வராங்க. அவங்க வேற ஒரு சபைக்கு விடுதலைக்காக தான் தேடி வருவாங்க. ஒரு குழந்தையோட ஒரு பிள்ளை வருது. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. இல்லை பாஸ்டர் இருங்க, எங்கள் அம்மா வராங்க. வந்தால் அந்த அம்மா ஏற்கனவே ஜெபம், அம்மா இல்லைம்மா உன்னை ஏற்கனவே ஜெபம் பண்ணலை. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன அந்த வருஷத்துலேயே என் பிள்ளைக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் வேணான்னு கல்யாணம் வேணும்னு கேட்டு அவள் சாட்சி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறா. அல்லேலூயா. அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னம்மா ஆண்கள் எப்படி மோசமாக இருக்கிறாரா, எப்படி இருக்கிற? என் கணவர் மாதிரி ஒரு அன்பானவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா எப்படி இருக்காரு, அவர் அப்படி தான் இருக்கார் பாஸ்டர். ஆனால் இப்போ எங்கள் அப்பா மேலே ஒரு பாசம் வருது. எத்தனை வருஷம், 24 வயசு வரையும் அவங்க அப்பா மேலே வராத பாசம், இன்னொரு கணவனை பார்த்தல்ல, என் தேவனிடத்துல உன் பாரத்தை வச்சா உன் பிள்ளை இருதயம் மாறும், உன் கணவன் இருதயம் மாறும், உன் சூழ்நிலை எல்லாம் மாறும். சொல்லுங்களேன். உன் பாரத்தை இன்னைக்கு அப்படியே தூக்கி உள்ள வச்சு இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறீங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணும் பொழுது திருப்பியும் அந்த பிரச்சனையோடு நீ போனீன்னா கொடுத்தது என்ன பண்ணிட்ட. இப்போ என் பிள்ளைய என்ன சொல்ல, என் பிள்ளைய வளர்க்க முடியலம்மா நீ பார்த்துக்கோன்னு நான் கையில் கொடுத்துட்டேன். இந்த அம்மாட்ட கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா பாஸ்டர் அம்மா யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளை இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த ட்ரெஸ்ஸு இல்லை, என் சாப்பாடு பிள்ளை, இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் சரி யோசிச்சுனே இருக்காங்க. நான் கொடுத்துட்டு போகும்போதுட்டு இந்த பிள்ளைய கையில் பிடிச்சி நான் எடுத்துன்னு போயிட்டேன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, என்னம்மா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டுன்னு போயிட்டாங்க, அந்த பிள்ளைய குறித்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேனே. இப்போ இந்த பிள்ளைய குறித்து அவங்களுக்கு பாரமா எனக்கு பாரமா? எனக்கு தான். ஏன்னா அந்த பிள்ளை யார்கிட்ட இருக்கு, என் கிட்ட இருக்கு. இப்போ நான் கொடுத்துட்டு நான் கண்டுக்காமல் பார்த்தேன்னா, பாஸ்டர் மேலே நம்பிக்கையில் நான் போனேன்னா அந்த பிள்ளை அடுத்தது வரும்பொழுது அந்த பிள்ளை விஷயமாய் அது ஆசீர்வாதம் இருக்கிறது என் கண்கள் காணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அதே போல் தான் உன் கடன் பாரமாக இருக்கா, இன்னைக்கு வச்சுடு. உன் பிள்ளைய குறித்து பாரமா, குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகலையா, சூழ்நிலை குறித்து உனக்குள்ள பயமாக இருக்கா, அந்த பாரத்தை அப்படியே கண்களை மூடி